விரைவில் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்திப்பேன் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னை மணலியில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார். அவரிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் கூறினார். விரைவில் டிடிவி தினகரனை சந்திக்க இருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விரைவில் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்திக்க இருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னை மணலி பகுதியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் தாமரைக்கனி. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை செய்தியாளர்களிடம் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்? ஓபிஎஸ்ஐ சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாரா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் சென்னை அடுத்தக்கூடிய மணலி பகுதியில ஒரு AKR அறக்கட்டளையுடைய நிகழ்ச்சியில ஒரு நலத்திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பான நடைபெற்றது. அப்போது பல்வேறு கேள்விகள், அதாவது அண்ணாமலையிடம் கூட்டணி விவகாரம் தொடர்பாக, தன்னுடைய நிலம் வாங்கியது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதில் முக்கியமான ஒரு பதிலை பார்க்கும் என்றால், டிடிவி தினகரன் OPS தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சில வாரங்களுக்கு முன்பு விலகுவதாக அறிவித்திருந்தனர். இதற்கு அண்ணாமலை தான் காரணம் என ஒரு புறம் செய்திகள் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில விரைவில் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து நட்பின் அடிப்படையில் பேச இருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் பாஜகவினுடைய தலைமையில கூடும்பொழுது அந்த கட்சியின் முக்கிய கட்சியாக இருந்ததுதான் டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சி. அது போல OPS உள்ளிட்ட பல கட்சிகள் இருந்திருந்தன. ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவராக பிறகு மாற்றப்பட்ட பிறகு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாகவும் சில பிரச்சனைகள் காரணமாகவும் டிடிவி தினகரன் தன்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நான் விலகுவதாகவும் அறிவித்திருந்தார். அதுக்கு முன்பே பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டிருப்பதாகவும் நான் தொலைபேசி மூலமாக டிடிவி தினகரனை சந்தித்து பேசினேன் எனவும், எனவே சென்னை வந்திருக்கக்கூடிய டி தினகரனை இன்னும் ஓரிரு நாட்கள்ல சந்தித்து பேசுவேன், பேசும்போது பல்வேறு கருத்துக்களை பேசுவேன், ஆனால் கூட்டணி தொடர்பாக அவரிடம் பேச வாய்ப்பு இருப்பா என்று கேட்டதுக்கு அதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது, நட்பின் அடிப்படையிலே சந்திப்பேன் என்று கூறியிருக்கிறார். மேலும் பன்னீர்செல்வத்தையும் விரைவில் சந்திப்பேன், தொடர்ந்து அவருடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டுதான் வருகிறேன். எனவே இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருவர் விலகி இருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தினாலும் அண்ணாமலையுடைய இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.